அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு இந்திய வரலாறு. கடந்த காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம், வரலாறு படிக்கலாம் வாங்க என்ற ஒரு புதிய சாப்டரை நம்ம துவக்கியிருக்கோம். அதோடைய இரண்டாவது காணொலியாக இந்த காணொலி இருக்கு. சரி, இந்திய வரலாறு. இந்த நாடு, இந்தியா என்கிற ஒரு நாடு உருவாவதற்கு முன்பாக பல மன்னர்கள் பல நிலப்பரப்புகளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல பேரரசுகளும் அடக்கம். பல நூற்றாண்டுகளாக பேரரசுகளுடைய ஆட்சி தான் இருந்துட்டு இருந்தது. மௌரிய பேரரசு, விஜயநகர பேரரசு, சாயித் பேரரசு என்று பல்வேறு விதமான பேரரசுகளும் பல்வேறு மன்னர்களும் பல்வேறு நிலப்பரப்புகளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்முடைய இந்திய வரலாறை எங்கிருந்து துவங்கலாம் அப்படின்னா, டெல்லி என்கிற பகுதியில் இருந்து நம்ம துவங்கலாம். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லி என்கிற பகுதியிலிருந்து துவங்கலாம். எந்த வருடத்தில் இருந்து துவங்கலாம் அப்படின்னு சொன்னா 1500களில் இருந்து நம்ம துவங்கலாம். இந்த ஒரு காலகட்டம் தான் டெல்லியுடைய சுல்தானேட் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வம்சாவளியினுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகி முகலாய மன்னர்களுடைய எழுச்சி ஆரம்பமாச்சு. இந்த டெல்லியை சுல்தானேட்ஸ் ஆண்டு கொண்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த சுல்தானேட்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பேரை குறிப்பிட்ட ஒரு வம்சாவளியினரை நம்ம சொல்லலாம். லோடி வம்சாவளி அப்படின்னு சொல்லலாம். லோடி டைனாசிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த லோடி டைனாசிட்டி எந்த காலத்துல துவங்குச்சு அப்படின்னு சொன்னா, 1451ஆம் ஆண்டு துவங்கி 1526ஆம் ஆண்டு முடிவடைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலம் டெல்லி சுல்தானேட்டா இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டம் தான் லோடி டைனாசிட்டியுடைய வீழ்ச்சியும் அதன் பிறகு உள்ளே வந்த முகலாய மன்னர்களுடைய எழுச்சியும் ஆரம்பமாச்சு. இதுல குறிப்பிட்ட ஒரு 3 பேரை நம்ம சொல்லி ஆகணும். பஹ்லூல் கான் லோடி, சிக்கந்தர் கான் லோடி, இப்ராஹிம் லோடி. முதல்ல டெல்லி சுல்தானேட்டா இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னா பஹ்லூல் கான் லோடி. இவங்க ஆப்கானியத்தை பூர்வீகமாக கொண்ட அரச குடும்பத்தினர், ராயல் ஃபேமிலி, ஆப்கானுடைய ராயல் ஃபேமிலி, அந்த கான் வம்சாவளியினர். இவங்க தான் முதல்ல 1451ஆம் ஆண்டு பஹ்லூல் கான் லோடி டெல்லி சுல்தானேட்டா பதவி ஏற்கிறாரு. இவர் பதவி ஏற்ற பிறகு ஷாரிக் வம்சம் என்று சொல்லக்கூடிய அவர்களோடு கடுமையான போர் புரிஞ்சிட்டே இருக்காரு. இவங்களுக்கு ஒரு பிரதான எதிரி அப்படின்னா ஷார்கிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வம்சாவளியினர். இந்த ஷார்கிஸ் வம்சாவளியினர்கிட்ட இருந்து மால்வா, ஜான்பூர் என்ற 2 மிகப்பெரிய இடங்களை அவர் கைப்பற்றி அந்த டெல்லி சுல்தானேட்டோட இணைக்கிறாரு. இது பஹ்லூல் கான் லோடியுடைய ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. 1451ஆம் ஆண்டு டெல்லி சுல்தானேட்டா பதவியேற்ற பஹ்லூல் கான் லோடி 1489ஆம் ஆண்டு இறந்து போயிடுறார். இவர் இறந்து போன பிறகு அந்த இடத்துக்கு இவருடைய 2வது மகனான சிக்கந்தர் கான் லோடி உள்ள வராரு. சிக்கந்தர் கான் லோடி என்பவர் ஒரு மிகச்சிறந்த புலவர், ஒரு பொயட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெயர் பெற்ற புலவரா அந்த நேரத்துல இருந்திருக்காரு. சமஸ்கிருதம் என்பது அந்த நேரத்துல அதிகமான ஒரு மொழியா இருந்திருக்கு. சமஸ்கிருத மொழியில் இருந்த மருத்துவ குறிப்புகள் அனைத்தையும் பெர்ஷியன் லாங்குவேஜுக்கு மாற்றியது சிக்கந்தர் கான் லோடி. இந்த சிக்கந்தர் கான் லோடி என்ன பண்ணார்னா, தன் தந்தைக்கு இருந்தது போலவே ஷார்கிஸ் வம்சாவளியினரோடு கடுமையான போர் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த ஷார்கிஸ் வம்சத்திட்ட இருந்து பீகாரை கைப்பற்றி டெல்லி சுல்தானேட்டோடு இணைத்தவர் யார் அப்படின்னா சிக்கந்தர் கான் லோடி. இவரும் இந்த லோடி வம்சாவளியினர்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மன்னராக கருதப்படுறாரு. ரொம்ப ஜெனரஸான ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இவர் 1489ஆம் ஆண்டில் பதவியேற்றவர். 1517ஆம் ஆண்டு வரை 28 ஆண்டுகள் டெல்லியை ஆட்சி பண்றாரு. இவருடைய ஆட்சி காலம் சிறப்பானதா இருந்ததா சொல்லப்படுது. 1489 இருந்து 1517 வரைக்கும். 1517ஆம் ஆண்டு இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் தான் இப்ராஹிம் கான் லோடி. இப்ராஹிம் கான் லோடி சகிப்புத்தன்மை இல்லாதவராகவும் கொடுங்கோலராகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இவர் நிறைய பேரை, தனக்கு விருப்பம் இல்லாத நிறைய பேரை கொண்டுட்டு தனக்கு யார் யாரெல்லாம் ஆதரவா இருக்காங்களோ அவங்கள அமைச்சர்களை வச்சுக்கிட்டு ஒரு கொடூரமான முறையில் தன்னுடைய ஆட்சி காலத்தை நகர்த்தி கொண்டு போனதாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இப்ப இப்ராஹிம் லோடி
அவருடைய உறவினர்கள் கிட்ட யாருக்கிட்டையுமே நல்ல ஒரு உறவு இல்லை. எல்லார்கிட்டையும் பகை தான் அதிகமாக இருந்தது. இந்த பகை தான் அவருடைய ஆட்சியை முடிவு கொண்டு வரதுக்கு காரணமாகவும் இருந்தது. இவருடைய மகன் தில்வார் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தில்வார் கான் அவருடைய சொந்த மகனையே சரியாக இவர் நடத்தல, மிகவும் கொடூரமாக நடத்தினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இவர் மேல இருக்கு. இவருடைய மாமன் மைத்துனர் உறவுகள் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இவருடைய டெல்லி சுல்தானேட்டுடைய ஆட்சியை முடிவு கொண்டு வர்றதுக்கு ஒரு மூல காரணமா இருந்தாங்க. ஆலம் கான் என்று சொல்லக்கூடிய இவருடைய மாமாவும் தௌலத் கான் என்று சொல்லக்கூடிய இவருடைய மைத்துனர். தௌலத் கான் அந்த நேரத்தில் பஞ்சாபுடைய கவர்னராக இருந்தார். ஆலம் கான் என்பவரும் அந்த நேரத்தில் கவர்னராக இருந்தவர். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்ராஹிம் கான் லோடிய முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு தான் வரணும் என்கிற ஒரு எண்ணத்தை கொண்டவர்களாக இருந்தாங்க. டெல்லி சுல்தானேட்டை கைப்பற்றுவதற்கு இவருடைய மாமாவான ஆலம் கானும் தௌலத் கானும் பயங்கர மன முனைப்போடு இருக்காங்க. அந்த நேரத்தில் இப்ராஹிம் கான் லோடியை வீழ்த்துவதற்கு சரியான ஒரு திட்டமோ சரியான ஒரு படைபலமோ ஆலம் கான் கிட்டையும் தௌலத் கான் கிட்டையும் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முதலாக பாபர் அவர்களை இந்தியாவுக்கு அழைக்கிறாங்க. நீங்க டெல்லி சுல்தானேட்டை எங்களுக்கு கைப்பற்றி கொடுங்க, நாங்க டெல்லி சுல்தானேட்டை ஆட்சி பண்ணணும்னு சொல்லி முதலாக பாபருக்கு ஒற்றர்களை அனுப்பி அவர்கிட்ட அந்த வேண்டுகோள் விடுத்து அவரை வர வைக்க சொல்றாங்க. அது பாபரும் ஒத்துக்கிட்டார். இதன் பிறகு நடந்தது தான் டெல்லி சுல்தானுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது பார்க்கப்படுது. நாம அடுத்த காணொலியில் பாபர் அவர்களை பற்றியும் தௌலத் கான் அவர்களை பற்றியும் ஆலம் கான் அவர்களை பற்றியும் விரிவாக நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.